வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மலையில அமைச்சர்களும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய செயலாளர்கள், செக்ரட்டரி, அமைச்சருக்கு அப்புறம் அவங்க தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஒர்க்கை எக்ஸிகியூஷன் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துல மீட்டிங் நடந்ததே கிடையாது. கல்லூராயன் மலையில அமைச்சர்கள் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வச்சு மீட்டிங் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி மீட்டிங் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம ஒரு செய்தி கொடுக்கலாம். இந்த ஒட்டுமொத்த அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அரசு செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்காக நாங்க பணி செய்ய வந்திருக்கிறோம். எல்லா திட்டங்களும் கூடிய சீக்கிரம் தொடங்கப்படும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ரிக்வஸ்ட் வந்திருக்கு. அந்த பில்டிங் பிடபிள்யூ செக்ரட்டரிக்கு இருக்காரு, அதை இமீடியட்டா கட்டணும். அந்த மாதிரி பிடபிள்யூ அந்த மாதிரி இங்க கல்லூராயன் மலையில சரியான ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் கிடையாது. எப்படி கீழே கள்ளக்குறிச்சியில ஒரு அகாடமி பண்ணமோ அதே மாதிரி கல்லூராயன் மலையில ஒரு அகாடமி இங்க காலையில மாவட்டத்தில் சொன்னாங்க இங்க ஒரு 5 ஏக்கர் இருக்கு அப்படின்னு. முதலமைச்சருடைய குறிக்கோள் போதை இல்லாத தமிழ்நாடு. அப்படி இந்த மாதிரி இடத்த எஸ்டிடி இமீடியட்டா எம்ஓவி போட்டு இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஸ்போர்ட்ஸ்ல எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க இங்கேயே தங்கி விளையாடக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்டல், குறைஞ்சபட்சம் 200-300 பேர் தங்கி ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல உருவாக்கணும். இந்த ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சோடனே இங்க இடத்த பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு உதாரணமான ஒரு பெண் இங்க இருக்காங்க. ராஜேஸ்வரி, பழங்குடி மக்கள்ல இருந்து என்ன சின்ன வயசுல இருந்து அண்ணான்னு கூப்பிட்டு உரிமையோட பேசக்கூடிய என் தங்கை இருக்காங்க. நாங்க எல்லாரும் அவங்க வீட்டுலதான் போய் சாப்பிட போறோம். அவங்கதான் ஒரு முன் உதாரணம். ஒரு தமிழ் வழி கல்வியில படித்து இங்க இருந்து ஐஐடியில என்னாலும் படிக்க முடியும்னு இந்த சமூகத்துக்கு ஒரு வில் பவரோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் என் தங்கை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இதே மாதிரி பல ராஜேஸ்வரிகள் உருவாகணும். குறிப்பாக இந்த குழந்தையிலே கல்யாணம் பண்ணக்கூடிய அதை ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியோட பெரிய பிரச்சாரத்தோட கலெக்டர் மேடமே சொன்னாங்க.